ஹாய் காய்ஸ், இது விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க. பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்லேருந்தே சரியான மழையாக பெய்யுதுங்க தேனி மாவட்டத்தில். நீங்கள் எங்கே இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் மழையா அப்படின்னு சொல்லிட்டு. தேனியில் நேற்று நைட்லேருந்தே ஒரே மழைங்க. நேற்று மதியம் துவைச்சி போட்டு துணிங்க அன்னையிலேருந்து மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்குது விடாமல். உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சரி மட்டன் குழம்பு ரசம் வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு வைக்கிறாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டனை ஒரு 10 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சைட்லேயே ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இன்னும் தாளிக்கிறது மட்டும்தாங்க இருக்குது. மட்டன் வெந்துட்டுருக்கு இல்லையா, மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா கரைச்சி ஊற்றிக்கலாம். மட்டன் மசாலா வாங்கியிருந்தேன். மட்டன் மசாலாவும் வீட்டு மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றியாச்சு. நல்லா இது கொதி வரணும். கொதி நல்லா இதாகணும். அதுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு தக்காளி, வெங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தேன். அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூடவே கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த விழுதை நம்ம குழம்பு கூடயே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது கூட கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வத்தல் கிள்ளி விட்டுக்கலாங்க. கிள்ளி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி, புளி, உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கரைச்சி ஊற்றியாச்சு. அது கூட கொத்தமல்லி தூக்கிடலாம். குழம்பும் ரசமும் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் போர்வை எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிடலாம். சின்ன பிள்ளைங்க இருந்தாலே வீடு இப்படி தாங்க ஆயிடுது. 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால அப்படியே எடுத்து போட்டுடுறாங்க, இழுத்து போட்டுடுறாங்க. எவ்வளோ தான் நீட்டாக மடக்கி அடுக்கி வச்சாலும் மறுபடியும் இழுத்து போட்டுடுறாங்க. சரி வாங்க, எப்படியோ நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றா எடுத்து வச்சு தலானியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போர்வையெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. நான் ஒன்றை எடுத்து வைக்க என் மக இழுத்து போட இதுதான் என்னோடய வேலையாக இருக்குது. இப்போது அடுத்து இவளுக்கு என்னடா வேலை வைக்கணும்னு என் மக பெரிய மக பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளேயும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நம்ம நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாங்க. ரசமும் அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. எண்ணெய், கடுகு சேர்த்துக்குருவோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இன்னொரு வடைச்சட்டி வச்சுக்கிறோம். வடைச்சட்டியில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நம்ம எடுத்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மூளையை சேர்த்துக்கலாங்க. மூளையை வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் அந்த மட்டன் குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மூளை எடுத்தால் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடா? அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டன் குழம்பும் சாப்பாடும் கொஞ்சம் மூளையும் வச்சு தந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.